டாட்டா பை பை சொல்லிட்டு சரின்னு காவேரிப்பட்டினத்துக்கு கிளம்பி ரீச் ஆக போகிறோம். டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஊருக்கு வரத்துக்கு மனசே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு 4 நாள் போகிறதுக்கே நான் 4 பேக் எடுத்துகிட்டு போனேன். திரும்பி வரும்போது எங்கள் அம்மா ஒரு 4 பேக் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 பேக். எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணுறாரு, 4 நாள் போய் இருக்கிறதுக்கு இத்தனை பேக் உனக்கு அப்படின்னு. யார் வாயை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், இவங்க நக்கல் பண்ணுற வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்புறம் இன்றைக்கி சேலம் பக்கம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொங்கனாபுரம் பிரிவுன்னு இருக்கும் சங்ககிரியில், அந்த வழியாக வந்துட்டு ஓமலூர் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே யாழி பாப்பா அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. நாங்கள் அப்படியே பேசிட்டு வந்தோம். அந்த பக்கம் ரொம்பவே நேச்சர் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2 பக்கமும் பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். 3 மணிக்கு கிளம்புனா 6 மணிக்கு காவேரிப்பட்டினம் வந்தாச்சு. வந்ததும் அவங்க அப்பாவை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாமாங்க. என்னோட புக்ஸுக்கெல்லாம் இப்போயே போட்டு கொடுங்க, இப்போயே ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுங்க, இப்போயே லேமினேட் பண்ணி கொடுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னு